வணக்கங்க. 5 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு 750 ml ஆயில், அது கூட எல்லா பிரியாணி மசாலாவும் ஈச் 5 கிராம், கூட ஒரு சின்ன கைப்பிடி கறிவேப்பிலை, 1 கிலோ வெங்காயம். அது நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே சுற்றி ஒதுக்கி வச்சுட்டு சென்டரில் ஒரு 25 கிராம் வெறும் மிளகாய்த்தூள் அதை அந்த ஆயிலில் கொட்டி லைட்டாக வதக்கி விட்ருங்க. அப்படின்னா தான் பிரியாணி கலர் நல்ல கலர் வரும். வதக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு பெரிய கைப்பிடி அளவு புதினா, ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதையும் போட்டு நல்லா அந்த மணம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 பச்சை மிளகாய், அது கூடவே 400 கிராம் அரைச்சி வச்ச இஞ்சி, ஒரு 200 கிராம் அரைச்சி வச்ச பூண்டு, அது கூடவே 800 கிராம் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சிருந்த தக்காளி நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டோடனே தயிர் 750 ml ஆயில் ஊற்றினோம்னா 750 ml தயிர் நல்லா ஊற்றி வதக்கி விட்டுட்டே இருங்க. இதுக்கு எலுமிச்சம்பழம் தேவையில்லை. எலுமிச்சம்பழம் தேட்டிங்கன்னா புளிக்கும். தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு எடுத்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி விட்ருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக ஒரு கலக்கி விட்டுட்டு தண்ணி, நம்ம 5 கிலோ அரிசி எந்த பாத்திரத்தில் அளந்தீங்களோ அந்த பாத்திரத்தில் 2 மடங்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்ததுக்கப்புறம் 5 கிலோ சிக்கனை அதில் சேர்த்துக்கோங்க. 5 கிலோ சிக்கனை சேர்த்துனோடனே மறுபடியும் நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் ஒரு குழிக்கரண்டி எடுத்து உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு மறுபடியும் உப்பு காரம் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு மறுபடியும் நல்ல ஒரு கொதி வரும். கொதி வந்தவுடனே நாம் 5 கிலோ அரிசியை நல்லா கழுவி தண்ணி இருத்து வச்சுருக்கோம், அது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியும் அரிசியும் சமமான உடனே நல்லா மட்டமாக வச்சுட்டு வாழை இலையை வெட்டிச்சு மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்ருங்க. அடுப்பு எரிய தேவையில்லை. அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா வந்திருக்கும். சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.